இந்த கேரித் எங்க இருக்குதா? யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டை. இந்த யோர்தான் அப்படிங்கிற இந்த நதி நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில வரும். யோர்தான் சொன்னா என்ன அர்த்தம்? யோர்தான் அப்படின்னு சொன்னா மரணம் அப்படின்னு அர்த்தம். இந்த யோர்தான் நதி எங்க போய் கலக்குது தெரியுமா? டெட் சீல போய் கலக்குது. மேல இருந்து ஃப்ளோவிங் டவுன், மேல இருந்து அப்படியே ஓடி வந்து என்ன பண்ணுதா, அந்த சவக்கடலை போய் கலக்குதான். என் மகன் நேற்று எனக்கு மீனிங் கொடுத்தான், என் பையன். ஃப்ளோவிங் டவுன், மேல இருந்து கீழே வந்து அந்த டெட் சீல போய் கலக்குது, அந்த சவக்கடலை போய் கலக்குதுப்பா. ஓ, அதனாலதான் யோர்தான் மரணம். அப்போ எலியா வந்து எங்க இருக்கிறாரு? யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி, மரணத்துக்கு நேரா இருக்கிற இடுக்கன், மரணத்துக்கு நேரா இருக்கிற துன்பம், மரணத்துக்கு நேரா இருக்கிற சவால், மரணத்துக்கு நேரா இருக்கிற வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை மரணத்துக்கு நேரா போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை போஷிப்பேன், நான் நடத்துவேன், என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு கர்த்தர் சொல்றேன். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? ஒடித்து கொண்டிரு. என்ன தெரியுமா அர்த்தம்? என் சமூகத்துல தரித்திரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வானத்திலும் நான் தான் உயர்ந்திருப்பேன், பூமியிலும் நான் தான் உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்ப யோர்தான் அப்படிங்கிற அந்த நதி பார்த்தீங்கன்னா நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பெரிய தடைக்கல்லா இருந்துச்சு. முதல் இந்த யோர்தானை சந்தித்தது யார் தெரியுமா? முதல் இந்த யோர்தானை சந்தித்தது யாக்கோபு. ஆதியாகமம் 32:10 சொல்லுது பாருங்க. யாக்கோபு சொல்றாரு, எங்க அப்பா என்ன வெறுமையா அனுப்பிச்சு விட்டாரு, ஒரு ஒட்டகம் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, எண்ணப்பட்ட கையில கொடுத்தாரு. ஆனா அவருக்கு பொண்ணு பார்க்க போகும்போது, எங்க அம்மாவை பொண்ணு பார்க்க போகும்போது வேலைக்காரனுக்கு 10 ஒட்டகம் எங்க தாத்தா அனுப்புனாரு, ஆபிரகாம். ஆனா என்ன அதே இடத்துக்கு அனுப்புறாரு. அங்க அனுப்பும்போது எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, நான் பெரும் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்தேன், பெரும் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்தேன். யாக்கோபுக்கு அங்க மரணத்துக்கு ஏதுவான ஒரு நெருக்கம் வந்துச்சு. அந்த மரணத்தினூடே அவர் கடந்து சென்றார். அப்படித்தான் அதுக்கு அர்த்தம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அந்த மரணத்துக்கு நேரா போயிட்டு இருக்கலாம், அல்லது மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்திருக்கலாம். தாவீது சொல்ற மாதிரி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. பொல்லாப்புக்கு நீங்க பயப்பட தேவையில்லை, ஏன்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படித்தான். யாக்கோபு அந்த மரணத்தினூடே கடந்து சென்றார், அந்த மரணத்துக்குள்ள போனார். திரும்பி வரும்போது அந்த மரணத்தை ஜெயித்து வந்தார். அல்லேலூயா. அந்த யோர்தானை கடந்தார். எப்படி கடந்தார் தெரியுமா? 2 பரிவாரங்களோடு கடந்தார். இயேசு அப்படித்தான் சிலுவையிலே மரணத்தினூடே கடந்தார். அவர் உயிர் தெழும் பொழுது பெரிய பரிவாரங்களோடு கூட உயிர் தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். 2வது, அந்த யோர்தானை ஜோசுவா என்னும் மிகப்பெரிய தளபதி, யுத்த தளபதி, இஸ்ரவேலுக்கு தளபதியா இருந்தவர் கடந்தார். அந்த யோர்தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்கள் செல்லாதபடிக்கு கரை புரண்டோடியது. மரணம் கரை புரண்டோடுகிறது, வியாதி கரை புரண்டோடுகிறது, துக்கம் கரை புரண்டோடுகிறது. என் வாழ்க்கையில கரையே கிடையாது, வேதனை தான் அதிகமா இருக்குது, துக்கம் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்க கவலைப்பட்டீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த யோர்தான் 2ஆய் பிளக்கும். ஜோசுவா அந்த யோர்தானை ஜெயித்தார், யாக்கோபு அந்த யோர்தானை ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுவோம். மரணத்துக்கு நேரா இருக்கிற அந்த இடுக்கண்ணிலிருந்து எலியா ஜெயித்தார். கடைசியா நான் சாகணும்னு சொன்ன இந்த எலியா கடைசியா அந்த யோர்தானை பிளந்துட்டு போய் அந்த யோர்தான் என்கிற மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சவால் விடுகிற எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட சுகவீனமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யோர்தானை கடக்க போகிறீர்கள், நீங்கள் யோர்தானை ஜெயிக்க போகிறீர்கள்.
அந்த மரண இருள் உங்களை விட்டு நீங்கிறது. இதுவரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கிற அந்த யோர்தான் 2ஆய் பிளக்கிறது. உங்களுடைய ஜீவனுக்கே ஒல வைக்கிற அந்த யோர்தான் உங்க காலுக்கு கீழே வருது. சொன்னார் யோசுவா கிட்ட, ஆசாரியர்களுடைய பாதங்கள் அந்த யோர்தான் நதியில படும் பொழுது யோர்தான் அவங்களுக்கு சல்யூட் பண்ணுன்னு சொன்னார். அல்லேலூயா. இது குபிலா இருந்துச்சு. தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கு. தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கிறதுனால, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதுனால, உங்களுடைய பாதம் படும் பொழுது, உங்களுடைய வார்த்தையை நீங்கள் அனுப்பும் போது அந்த யோர்தான் 2ஆய் பிளக்கும். வழி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவரையிலும் தடைப்பட்டிருக்கிற உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படும். அந்த யோர்தான் உடைபடுகிறது. அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3ஆவதாக இந்த யோர்தான் எலியாவுடைய வாழ்க்கையில், இந்த யோர்தான் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல யோர்தான் பக்கத்துலதான் அவர் போய் பண்றாரு. மரணத்துக்கு ஏதுவான இடுக்கத்துல அங்க தங்கி இருந்தார். அவருடைய ஊழியத்தினுடைய முடிவுல பாருங்க, அந்த யோர்தானை 2ஆக பிளந்தார். அந்த யோர்தானை ஜெயித்தார் சொல்லுகிறது. 4ஆவதாக எலிசா இந்த யோர்தானை சந்தித்தார். ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலேயே எலியா செஞ்ச கடைசி அற்புதத்தை முதலிலே செய்தார். கரங்களை தட்டி இந்த யோர்தானுக்கு அவர் சவால் விட்டார். யோர்தான் பின்னிட்டு தரும்பும் போது இவர் செஞ்சது, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதை அடித்து ஒரு நாயை அடிச்சு துரத்துற மாதிரி துரத்திட்டார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பிசாசுடைய தொந்தரவுகள் யோர்தான் மாறி உங்களை விழுங்கலான்னு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்கள் கரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு நாய் அடிச்சு துரத்துற மாதிரி துரத்த போறீங்க. எலிசா எப்படி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி இந்த சால்வை முறுக்கி அடித்தானோ, அப்பவே என்ன சரி யோர்தான் வேண்டாம் பிறந்துச்சு. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்க மேல இருக்கு. அதான் ஆரம்பத்துல சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் சரண்டர் அடையும். அல்லேலூயா. இந்த யோர்தானை இயேசுவும் சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுவோம். ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலேயே யோர்தானை அவர் விழுங்கி போட்டார். மரணத்தை அவர் விழுங்கி போட்டார். அல்லேலூயா. உங்களை பயமுறுத்துகிற எல்லா மரண திகில்கள், மரண பயங்கள் அவர் விழுங்கிட்டார்கள். உருவாகிற இடம் துன்பத்தின் மத்தியில, அந்த இடுக்கன் மத்தியில நீங்க உருவாயிட்டு இருப்பீங்க. உங்களுடைய தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். அதை நீங்க என்ன செய்யணும்? அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற ஏரி தன்றையிலே தங்கி இருந்தான்.